கோவையில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கோவை நவ இந்திய பகுதியில் அமைந்துள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரியில் தமிழ்நாடு அறிவியல் மன்றம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது புதுமையான அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இக்கண்காட்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் நுணுக்கங்களை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் பல்வேறு மாதிரிகளை உருவாக்கி காட்சிக்கு வைத்திருந்தனர். குறிப்பாக மின் கட்டணத்தை குறைக்கும் சோலார் மின் உற்பத்தி முறை, பேருந்து ஓட்டுநர் தூங்கினால் அலாரம் அடிக்கும் கண்ணாடி மற்றும் புதுமையான விவசாய பாசன முறை மாதிரிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. மேலும் மாணவர்களின் அறிவாற்றலை பரிசோதிக்கும் வகையில் வினாடி வினா போட்டிகளும் நடத்தப்பட்டது. திறமையாக பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு மாணவர்களின் அறிவியல் சிந்தனை மற்றும் புதுமை திறனை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக அமைய காரணமாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இது நான் ஒரு வாரமா எஃபெக்ட் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வருங்காலத்தில் அப்துல் கலாம் மாதிரி ஆகலாம்னு நினைக்கிறோம். நல்ல சயின்டிஸ்டாக ஆகலாம்னு நினைக்கிறோம்.